வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, சேமிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பட் எல்லாருக்குமே ஆர்வமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்காமையே போயிட்டே இருக்கோம். நான் தான் வாண்டடாகவே இதை கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம பேசிக்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா இங்கே இறங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லா பேசிக்ஸும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் இன்னிலேருந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாலாவின் பார்வையில். நான் உங்கள் பாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருந்தால் கூட அதில் எங்கே ஆரம்பித்து எப்போ முடிக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ குழப்பமே வேண்டாம். நம்மளுடைய சீரியஸாக நம்ம கண்டினியூஸாக அதை பற்றி தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு எண்ட் ஆஃப் இந்த சீரீஸ் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். அண்டு நீங்கள் ஒரு சிறந்த இன்வெஸ்டராக கிட்டத்தட்ட மாறி இருப்பீங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டாக பணம் வேணும். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடங்களில். அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு இதெல்லாம் இருந்தாலே நம்ம ஒரு ஸ்டாக் புரோக்கர்ஸ் இப்போ நிறைய இருக்காங்க. ஆன்லைன்லேயே இருக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கே கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர மாதிரிலாம் நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு எது ப்ரிஃபரபிளோ, யார்கிட்ட இந்த ப்ரோக்கரேஜ் கம்மி ப்ளஸ் யார் கரெக்டாக அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணுறா, அவங்க மேலே எந்த டிஃபால்ட்டும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் புரோக்கர் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அதை நான் டீட்டெயிலாக போடுறேன். இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாக் புரோக்கர் தேவை அண்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ டிமேட் அக்கௌண்ட் வந்துருச்சு கையில். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் எடுத்தோடனே போய்ட்டு ஒரு கம்பெனியை பிடிச்சி அதோட ப்ரைஸ் என்ன இருக்குது, நம்ம எப்போ வாங்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர் ஆகிறீங்கிறத மனசில் முதல்ல வச்சுக்கணும். நான் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குகிறேன் அப்படின்னாலே நான் அந்த பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிறேன். ஸோ ஷேரை பற்றி படிக்கிறத காட்டிலும் அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த விதத்தில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் என்ன, இவங்க என்ன ஃபீல்டில் இருக்காங்க, இவங்க என்ன ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்க, இல்லை இவங்க ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணுறது நல்லது. சும்மா எடுத்தோடனே நமக்கு தெரியாத ஒரு டெக்னாலஜிக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு இதில் போய் இறங்குறத காட்டிலும் நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிஸ்னஸ், நமக்கு நாலேஜ் இருக்கிற ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான கம்பெனிஸை நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ளஸ் மார்க்கெட் சினாரியோவை நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு கம்பெனி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் பாயிண்ட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு செக்டாரில் ஒரு பிஸ்னஸை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அந்த பிஸ்னஸ்களில் இருக்க கம்பெனிகளை நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். இதுதான் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேள்விப்படுவோம் நியூஸில், இல்லை நம்மகிட்ட சொல்லுவாங்க, இல்லை நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கனால நிறைய கால்ஸ் வரும். என்னென்னா நீங்கள் பணம் கொடுங்க, நாங்கள் டபுள் ஆக்குறோம், ட்ரிபிள் ஆக்குறோம், நாங்கள் சொல்கிற ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் கால்ஸ் தர்றோம், நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போட்ட போனால் சாயங்காலமே டபுள் ஆகும். இப்படிலாம் நிறைய வரும். சில நேரங்களில் ஆகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும், ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்த்து தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். நான் போட்ட உடனே எனக்கு மாதம் நான் போடுற காசுலாம் டபுள் ஆகிட்டே வரணும், இல்லை ட்ரிபிள் ஆகிட்டே வரணும், இல்லை வருஷம் நான் போடுற காசு 3 மடங்கு 4 மடங்கு பெருகணும் அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கூட அது கண்டிப்பாக நடக்கும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ப்ளஸ் அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம கவனம் சிதறும் பொழுது நமக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எப்போவுமே ஒரு சரியான ரிட்டர்ன்ஸ், இது ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே என்ட்ரு ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ரியலிஸ்டிக்காக எந்த ஒரு தேவையில்லாத ஒரு ஆசைகளுக்கும் நம்ம நம்மளுடைய கவனத்தை சிதற விடாமல் நம்ம சரியான பாதையில் போக முடியும். ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை வந்துட்டாலே இது பொதுவாக லாங் டேர்முக்கு தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தால் ஈக்விட்டி பக்கம், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராமல் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணுறது நல்லது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வந்துட்டோம்னாலே நம்ம ஃபோக்கஸ் மேக்ஸிமம் லாங் டேர்மாக இருந்தால் நல்லது. அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணால் அது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் நமக்கு வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த ஏற்ற இறக்கங்களுக்குள்ளே சிக்கி நம்ம பணம் போயிருமோ வந்துடாதா, நம்ம ஒரு அவசர தேவைக்கு பணம் தேவைப்படும் போது அதை எடுக்க முடியாமல் அது இறங்கி இருக்கிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் கோல் இருந்தால் மட்டும்தான் வரணும். இல்லை நீங்கள் போடுற பைசா உங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு தேவை இல்லை அப்படிங்கிறதா இருந்தால் மட்டும்தான் இதில் போடணும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, இதில் போடுறது எனக்கு வந்து ஒரு இப்போதைக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிற மாதிரியான பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பிகினிங்கில். ஃப்யூச்சரில் அது உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் பிகினிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான பணம், அதாவது எனக்கு வந்து இந்த பணம் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பணத்தை போட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒன்ஸ் என்டர் ஆகி கொஞ்சம் ஒரு ஸ்டாக்கை வாங்கி கொஞ்ச நாள் இதை அப்படியே ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வரும். அதாவது இந்த கம்பெனி எப்படி ஆயிடுச்சு, இந்த மேனேஜ்மெண்ட் இப்படி ஆயிடுச்சு, இந்த கம்பெனி நஷ்டமாக போகுது, இந்த கம்பெனி வெளிநாட்டுக்காரன் வாங்க போகிறான், இந்த கம்பெனியில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு 1008 நியூஸ் வரும். இல்லை மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால நல்லதா கெட்டதான்னு கூட நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உடனே வித்துட்டு ஓடிடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 ஹேர்டு மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கூட்டமாக ஒரு செம்மறி ஆட்டை மந்தை மாதிரி நம்ம வந்து போகக்கூடாது. எப்போவுமே சரியான ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து எல்லாரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் கூட உங்களுக்கு உங்களுடைய தேர்வின் மேலே நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்டாக்கில் நிலையாக நிற்கணும். அப்படி பல கம்பெனிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த விப்ரோ எடுத்துக்கோங்களேன். விப்ரோ கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 இந்த பேண்டமிக் வந்த போது ஒரு நல்ல ஃபண்டமெண்டல், ஒரு நல்ல டீசெண்டான கம்பெனி. அந்த கம்பெனியோட ஷேர்ஸே இந்த பேண்டமிக்னால இந்த ஃபியர்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்க்கெட்டில் ஃபியர் அண்ட் கிரீடுன்னு வரும். ஸோ அந்த ஃபியர் பயம், அந்த பயம் வர்றதுனால நிறைய பேர் வித்துட்டு போனாங்க. அப்போ அந்த ஸ்டாக்கோட விலை 159 ரூபா வரைக்கும் கூட இறங்கிருச்சு. ஆனால் அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது அவங்க விற்கிறதெல்லாம் ஒருத்தர் சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வித்தியாசமாக சிந்திச்சவங்க, ஆப்போசிட் டு ஹேர்டு மென்டாலிட்டியில் இருந்தவங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 425 ரூபா போயிட்டு இருக்கு அந்த ஷேர் இன்றைக்கி நிலவரப்படி. ஸோ அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், 2020 2021 எத்தனை மடங்கு லாபம் கிடைச்சதுன்னு. ஸோ இது எல்லா ஸ்டாக்கும் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. பட் இந்த மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகாமல் இருந்ததுனால அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய லாபத்தை பற்றி தான் நம்ம இப்போ சொன்னோம். ஸோ எப்போவுமே செம்பரி ஆட்டு கூட்டம் மாதிரி ஒரே பக்கம் எல்லோரும் போகிறாங்கன்னு நம்ம போகக்கூடாது. நம்மளுடைய தேர்வின் மேலே நம்பிக்கை வச்சு தனிச்சிருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஸோ 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு பணம் இருக்குது என்கிட்ட, ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோமே. ஒரு 10,000 ரூபா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் கம்பெனி செலக்ட் பண்ணி ஒரே கம்பெனிலேயே ஒரே செக்டார்லேயே நான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் எனக்கு நல்லா தெரிஞ்ச 2-3 செக்டாரில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து டெக்னாலஜி இல்லை இந்த சாஃப்ட்வேர் ஓரியன்ட் செக்டார் இருக்குன்னு வைங்களேன். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 3,500 ரூபா ப்ளஸ் வந்து இப்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு இதுலேருந்து ஒரு 3,500 ரூபா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான ஒரு பவர் சம்மந்தப்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,500 ரூபா. இப்படி ஒரு டைவர்சிஃபைடாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் இல்லை மென்டாலிட்டியை கம்பெனியை செலக்ட் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இந்த பேசிக் 5 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா விஷயத்துக்குமே போக வேண்டும். ஸோ இந்த கடைசி நான் இப்போ சொன்ன மாதிரி டைவர்சிஃபைடாக, அதாவது ஒரே ஒரு குறிக்கோளை ஒரே ஒரு இடத்துல இல்லாமல், ஏன்னா அந்த செக்டாரே சம்டைம்ஸ் விழுக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த க்ரூட் ஆயில் எடுத்துக்கோமே, இந்த க்ரூட் ஆயில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் விழுந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரே செக்டாரில் உங்களோட மொத்த பணத்தையும் போட்டு வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த செக்டாரே சில நேரங்களில் கொஞ்சம் நாளைக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும்போது நம்மளோட மொத்த பணமும் கீழே இருக்கும். ஆனால் நம்ம டைவர்சிஃபைடாக இருந்தோம் அப்படின்னா ஒரு செக்டார் கீழே விழுந்தால் கூட இன்னொரு செக்டார் வந்து மேலே போயிட்டு இருக்கும், நிலையாக இருக்கும். அந்த விதத்தில் நம்மளோட முழு பணமும் கரையாமல் இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி 5 விஷயம் நம்ம பெஸ்ட்டாக தெரிஞ்சுருக்கோம் இன்றைக்கி. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இல்லை தெரியாத விஷயத்தில் இறங்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் சம்மந்தமான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இறங்கும் பொழுது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எதிர்பார்ப்போடு தான் உள்ளே இறங்கணும். அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்போடு உள்ளே இறங்கி ஆசை வார்த்தைகளில் மயங்கக்கூடாது. 3வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வந்துட்டோம்னாலே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும். ஷார்ட் டேர்முக்கு ஸ்டாக் மார்க்கெட் உகந்ததல்ல. 4வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவாய்ட் இந்த ஹேர்டு மென்டாலிட்டி, அதாவது இந்த செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி எல்லாரும் ஒரே பக்கமாக போகக்கூடாது. அவர்கள் அப்படி போனார்கள் என்றால் நீங்கள் சரியான ஸ்டாக்காக இருந்தால் ஆப்போசிட்டில் போகணும். 5வது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா,
ஒரே ஒரு கம்பெனியாக இல்லை ஒரே ஒரு செக்டாராக இல்லாமல் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். இந்த 5 விஷயத்தையும் பேசிக்காக வைத்துக்கொண்டு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கணும். இந்த 5 விஷயத்தையும் தாண்டி ஒரு போனஸ் விஷயம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கணும் அப்படின்ட்டாலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேனிக் வந்த உடனே டப்புன்னு எல்லாத்தையும் விற்றுட்டு ஓடக்கூடாது. இல்லை நிலையாக நிற்கணும், வந்தால் நிலையாக நிற்கணும். விற்றுட்டு பாதியில் ஓடுறதாக இருந்தால் நஷ்டத்தில் தான் ஓட வேண்டியிருக்கும். இல்லை ஒருவேளை நீங்கள் லாபத்தில் போனால் கூட திரும்ப இந்த ஸ்டாக் மார்க்கெட் உங்களை உள்ளே இழுத்து உங்கள்கிட்ட இருந்து என்ன வாங்கணுமோ அதை கரெக்டாக வாங்கிடும். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அழகாக கையாளுறமோ அவ்வளோ அதிகமாக நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடியது. அதே நீங்கள் தவறாக கையாண்டிங்கன்னா உங்கள் கையவே நீங்கள் சுட்டுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விஷயம் தெரிஞ்சு உள்ளே இறங்கணும்னா நீங்கள் அசால்ட்டாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை உங்கள் போக்குக்கு இதை திருப்பி நீங்கள் சூப்பராக இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது, செக்டார் வைஸாக எப்படி செலக்ட் பண்ணுறங்கிறத இந்த பேசிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் முறை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இல்லை இறங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த வீடியோஸோட முடிவில் கன்ஃபார்மாக உங்களால் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் பிக்கராக மாற முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள். ஒருவேளை பாலாவின் பார்வை சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸும் இருக்குது. அதெல்லாமுடைய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது மூலமாக கூட போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ண முடியும். நம்ம பேஜை வந்து லைக் பண்ண சொல்ல முடியும். ஸோ நாளை மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.